வந்து இப்போ பன் வச்சு மதுரை பட்டர் பன் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு தேவையானது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பன் மட்டும்தான். பன்னு, பட்டர், கொஞ்சம் சுகர், கொஞ்சம் இந்த இப்படி ரெண்டாக வந்து நம்ம இப்படி இப்படி கட் பண்ணிக்கிறோம். ரொம்ப ரொம்ப ரெண்டாக ஆக்கிடாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரிக்கு நம்மளுக்கு எத்தனை பன் வேணுமோ அத்தனையும் நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இவ்வளோ கொஞ்சம் இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரிக்கு இப்படி ஓப்பன் ஆகுற மாதிரி இருந்தால் போதும். இப்போ இந்த பன்னுக்குள்ளே நம்ம ஒரு ஒரு பன் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு அப்படி ஆக்கியிருக்கோம்ல, இதுக்குள்ளே நம்மளுக்கு எவ்வளவு பட்டர் வேணுமோ பாருங்கள், நான் மெல்ட் பண்ணி வச்சுட்டு அந்த பட்டர் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த எடுத்து இந்த பட்டர் வந்து இந்த இதுக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு சுகர் எடுத்துக்கிறோம். நம்ம ஒயிட் சுகரு இல்லை வெல்லம் போட்டுக்கிறலாம். ஒயிட் சுகரை எடுத்துருக்கிறேன் நான். அதில் வந்து நம்மளுக்கு இந்த இது மேலே ஃபுல்லாக அந்த பட்டர் மேலே நம்ம வந்து நம்ம ஜீனியை போட்டுறணும். சுகரை போட்டுட்டு இதை அப்ளை பண்ணணும். இவ்வளோதான். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் பட்டர் எடுத்து இது மேலே அப்ளை பண்ணிடணும். இது நிறையாவும் போடலாம், எவ்வளோ வேணுமோ நம்ம அவ்வளோ தகுந்த மாதிரிக்கு நம்ம போட்டுக்கிறலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நிறையா போடுங்க, பெரியவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இந்த அந்த நம்ம ரெண்டு ஓப்பனிங் இருக்குல்ல, இந்த ஓப்பனிங்கிட்டையும் நல்லா போட்டுடணும். இதே மாதிரி எல்லாமே நம்ம வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். பட்டரை ஃபுல்லாக பன்னு வந்து நல்லா நம்ம வந்து எடுத்து எவ்வளோ உங்களுக்கு பட்டர் வேணுமோ அவ்வளோ பட்டர் நீங்கள் பண்ணிக்கிறங்க. அவ்வளோ ரொம்ப ஈஸி. இதில் வந்து சுகர் எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ சுகர் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பட்டர் நிறைய பட்டர் எடுத்து இந்த இந்த பக்கம் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஓப்பன் ஃபுல்லாகவே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். மேலே அப்ளை பண்ணி விட்டுறணும். நம்ம இதை தோசைக்கல்லில் போடுறோம், இன்னும் வந்து நம்ம வந்து பட்டர் இன்னும் நிறையா போடுவோம். இது மாதிரி நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த பட்டர் ஃபுல்லாகவே நம்ம வந்து பன் வந்து ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கிறணும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு தோசைக்கல் நம்ம வச்சுக்கிருவோம். நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுற தோசைக்கல் நம்ம வச்சுக்கிருவோம். இந்த இதில் வந்து பட்டர் கொஞ்சம் போட்டுருவோம். அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பன் வந்து பேக் பண்ணி வச்சுருக்கோம்ல எல்லாமே, அதை எடுத்து இந்த பட்டர் மேலே வச்சுருவோம். அது நல்லா லேசாக ஹீட் ஆகட்டும். அது நல்லா ஹீட் ஆன உடனே லேசாக புகை வருது பாருங்கள், அதாவது இந்த பட்டர் போட்டது வந்து கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனால் போதும். அதை வந்து நம்ம திருப்பி மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அது மேலே உள்ளதும் நல்லா மெல்ட் ஆகிக்கிறோம். அதுக்காக தான் லேசாக கொஞ்சம் வந்து அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டே நம்ம பண்ணோம்னா ரொம்ப நல்லா வரும். இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மதுரையில் அந்த கடைக்காரவங்க வந்து இந்த வாய் புண்ணு எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த பட்டர் வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் டைரெக்டாக கொடுத்தா நம்ம பிள்ளைய சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த மாதிரி ப்ரெட்டில் வச்சுட்டு நம்ம எடுக்கும் போது கொஞ்சம் லைட்டாக பட்டர் வைக்கணும், ரொம்ப வைக்கக்கூடாது. இது போதும். இந்த மெல்ட் ஆகி எல்லாம் இது கொஞ்சம் இதாகிக்கிறோம் இல்லையா. அப்போ இந்த லேசாக கொஞ்சமாக பட்டர் மேலே வச்சுட்டு நடுவில் வச்சிடணும். அது மேலே கொஞ்சம் வந்து ஜீனி வந்து வைப்பாங்க மேலே இப்படி லேசாக. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம பட்டர் பன் நம்மளுக்கு வந்து ரெடி. இந்த மேலே உள்ளது மெல்ட் ஆகாது. இந்த பட்டர் ஃபுல்லாக பக்கத்தில் உள்ளது எல்லாமே மெல்ட் ஆகிரும். நம்ம அடுத்தது ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இதை போட்டுக்குவோம். நம்ம இந்த பன் போடுறதுக்கு முன்னாடி கீழே வந்து கொஞ்சம் பட்டர் கட்டாயம் போடணும். போட்டுட்டு இது மேலே எடுத்து வச்சுக்குவோம். லைட்டாக, ரொம்ப புகை வந்துடக்கூடாது, ரொம்ப சிம்மில் வைக்கணும், கருகிடக்கூடாது. ரொம்ப மெல்ட் ஆகிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப இந்த பன் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது மதுரையில் ஜிகிர்தண்டா மாதிரிக்கு மதுரையில் இந்த பன் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதையும் கொஞ்சம் அப்படி பரட்டிடணும். லேசாக அந்த மெல்ட் ஆகி எல்லா பக்கமும் அந்த பட்டர் வந்து நல்லா இதாகிக்கிறணும். ரொம்ப வேண்டாம். இந்த பட்டர் மறுபடியும் அதுலேயே உள்ளுக்குள்ள இதாகிற மாதிரி வைக்கணும்.
வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பட்டர் வைக்கணும். அதுக்கு மேலே பட்டர் வச்சு கொஞ்சம் சால்ட்டு வச்சிடணும். நம்ம வந்து ஒயிட் சுகர் அந்த பட்டர் மேலே எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி வச்சுட்டு அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாமே பண்ணி நம்ம எடுத்துக்கிறணும். பாருங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்மில் வச்சு நம்ம பண்ணணும். மெதுவாக பொறுமையாக பண்ணணும். ரொம்ப ஈஸி. நம்ம மதுரை பட்டர் பன் நம்ம வந்து அழகாக நம்ம இது பண்ணியாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. பாருங்கள், இதுக்குள்ளே எவ்வளோ அழகாக பட்டர் எல்லாம் வந்து நல்லா ஒன்று மாதிரிக்கு வெந்து நல்லா ஒட்டிருச்சு. பாருங்கள், எல்லாமே ஒட்டிருச்சு. கட் பண்ணது அவ்வளவுமே ஒட்டி ஒட்டி இருக்குது. நீங்களும் இது பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.